அண்மை செய்தி. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிதம்பரம் கோவில் நிலங்களை மீட்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் சொந்தமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்டத்திலும் 3000 ஏக்கர் நிலங்கள் உள்ளதாகவும் அவற்றை மீட்க கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலங்களை பொது தீட்சையர்கள் முறையாக பராமரிக்கவில்லை என்பதால் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியதாகவும் அந்த புகார் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் விசாரணை கூட்டம் கூட்டிய போதும் அதன் பின் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தண்டபாணி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமாக கடலூர் மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள நிலங்களை மீட்பது தொடர்பாக விசாரணை நடத்தி 12 வாரங்களில் நிலத்தை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.